அப்போ நான் ஒரு 7th படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என் தம்பி சீரியஸா இருக்கான். அப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்க. பாட்டி வீட்லேருந்து நான் இங்க வந்திருக்கிறேன். வரும்போது எங்க பெரியப்பா வீட்ல தோட்ட வேலை பார்க்குற ஒருத்தர். அவர் வந்துட்டு அவரோட பேர் ஏன் சொல்ல மாட்டேன். எனக்கு பேர் சொல்லணும்னு தோணுது. ஆனா நான் அதில பேர் குறிப்பிட்டிருப்பேன். ஆனா இந்த இடத்துல பேர் சொல்ல விரும்பல. எனக்கு ஏன் அப்டின்னா, நான் இப்ப பேர் சொன்னேன் அப்டின்னா, கண்டிப்பா அவரோட நிலைமை என்னலாம் எனக்கு தெரியாது. அவர் 2ஆம் தரமா மேரேஜ் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு நான் சொல்லியிருந்திருக்கலாம். பட் என்ன என்ன வந்து எங்க மாமா கூட ஒரு சொந்தக்கார மாமாவோட அனுப்பி விடுறாங்க. அவரும் இருக்கிறாரு. பஸ்ல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, அவரோட காலுக்கு இடையில உட்கார வச்சு, அவரோட கை வந்து கன்னாபின்னான்னு போகுது. அப்ப எங்க மாமா பார்க்குறாங்க. அந்த சொந்தக்கார மாமா பார்க்குறாங்க. நின்னுட்டு இருக்காங்க பார்க்குறாங்க. அவரு அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, அ அவர பார்த்து சிரிச்சுக்கிறாரு, மழுப்பிக்கிறாரு. நான் என்ன நெனைக்கிறேன்னா, இவரும் உடந்தையோ அப்டின்னு நெனச்சுட்டு அவர்கிட்டயும் சொல்ல முடியாம, வீட்ல போய் சொன்னா, இது எந்த மாதிரியான பிரச்சனையில போய் முடியும்? ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு வந்து வெளியில என்ன அனுப்புறது பிடிக்கவே பிடிக்காது. ஒருவேள 8த் படிக்கிறது 7த், 8த் படிக்கிறதோடயே நிறுத்திட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால அதையும் சொல்லாம, சித்தாவுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்போ போன இயர். போன வருஷம் தான் நான் சொல்றேன் அம்மாகிட்ட நேர்ல. எங்க அம்மா அழுக. "அத ஏன் அப்படி சொல்லல?" அப்படின்னு. இதுக்கு மேல என் சாவலும், என் உயிர் இருக்க வரைக்கும், எனக்கு அவன பார்த்தா இந்த நெனப்பு தான் வரும். இன்னும் இருக்காரு உயிரோட.